சொல்லு கஜா. கிருபா, நீ சொன்னாலும் கருணா கிட்ட நான் பேசினேன். அவன் என்னடா திருவிழாவில் இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா கஜா, திடீர்னு திருவிழாக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. திருவிழால தான் இப்ப இருக்கும். என்ன கிருபா அது? நான் சொன்ன விஷயம் எவ்வளவு அவசரம்ன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இத பாருங்க, நீங்க உங்க சென்னையில இருக்கிற ஆளுங்களை சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்க சொல்லுங்க. சொல்லிடுறேன் கஜா, இப்பவே சொல்லிடுறேன். கிருபா, அவ என் கையில கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கூணி குறுகி நின்னுட்டு இருக்கேன். கல்யாணம் கட்டிக்க போறவளை இன்னொருத்த தூக்கிட்டு போயிட்டானா அதோட அவமானம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. நான் பாத்துக்கிறேன். சரி கிருபா, உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அதிர்ஷ்டக்கார பொண்ணு லக்ஷ்மி. அவ போனதுல இருந்து எனக்கு எல்லாமே போயிடுச்சு. அந்த லக்ஷ்மி மட்டும் என் கையில கிடைக்கலன்னு வைக்க, இன்னும் என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. லக்ஷ்மி சீக்கிரமாவே என் கைக்கு வந்தாகணும். பைக்ல தானே வச்சேன், போட்டோவை காணோமே, எங்க போயிருக்கோம்? அண்ணா, என்னென்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, பைக்ல நான் ஒரு கவர் வச்சிருந்தேன், அதை காணோம். அதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஓ, அந்த கவரா? உனக்கு தெரியுமா? நீ பாத்தியா? அது இல்லனா, நீங்க என்ன காப்பாத்துனீங்கல்ல, அப்போ நீங்க பைக்ல கிளம்பும் போது கவர் கீழே விழுந்துருச்சு. அதை நான் தான் எடுத்துட்டு வந்து இந்து அக்கா கிட்ட கொடுத்திருக்கேன். இந்து கிட்ட கொடுத்திருக்கியா? ஆமாண்ணே, இருங்க நான் போய் கேக்குறேன். இந்து ஏன் இதை நம்ம கிட்ட சொல்லல? இதான மெக்கானிக் செட்டும்போது இவ்வளோ வண்டி நின்றுட்டு இருக்கு. பார்க்கிங் சொல்லி வாடகை வாங்குறாங்களா? வண்டி நல்லா தான் இருக்கு, தூக்கிடுவோமா? சி, திருவிழாவுக்கு வந்து திருடத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க முச்சிய. சிஸ்டர், என்ன சிஸ்டர்? பாண்டி, அந்த மகாவே வந்து கருணா கிட்ட அந்த கவர் என்கிட்ட கொடுத்ததா சொல்லிட்டான். ஐயோ, அவன் கவர் எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். கிருபா மாமா இவன் கிட்ட அந்த போட்டோவை கொண்டு வான்னு கேட்டிருக்காரு. இவன் உடனே அந்த கவரை கூடன என்னைய பாடா படுத்துறான். நான் எங்க வச்சேன்னு தெரியலன்னு தேடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? பாண்டி, சொதப்பிராத பாண்டி. ஓகே சிஸ்டர், ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே சிஸ்டர். ஏய், தேடாம இப்படி நின்னுகிட்டு இருந்தா எப்படி போட்டோ கிடைக்கும்? நான் யோசிச்சுட்டு இருக்கேன் எங்க வச்சேன்னு. எல்லாத்துக்கும் உனக்கு விளக்கம் கொடுக்கணும். நீ எல்லாம் தேட வேண்டாம், நீ யோசிச்சுக்கிட்டே இரு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நிச்சயம் இவன் மகாவோட வேற போட்டோவை கேட்க தான் ஃபோன் பண்றான். கடவுளே, இவ வேற கண்ணுக்கு எதிரிலே நிக்கிறாளே. இப்போ என்ன பண்றது? கடவுளே, கிருபா மாமாவுக்கு இவதான் அந்த போட்டோல இருக்கிற பொண்ணுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். சார்,
பால் கொண்டு வந்தேன், குடிச்சு பாக்குறீங்களா? உனக்கு அறிவு இருக்கா? என்ன வேலை பாக்குற? ஒரே இருந்தா இப்படிதான் டக்குன்னு தலையில தட்டுப்பியா? நான் வேணும்னு பண்ணலைங்க. உங்களுக்கு இருமல் வந்ததும் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் தட்டிட்டேன். தப்புதாங்க. இப்ப பாரு, அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நல்ல வேலை அவங்க சரியா நம்மளை கவனிக்கல. கவனிச்சிருந்தாங்கன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த தடவை ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சுக்கோங்க. நீ என்ன சொன்னாலும் விட மாட்டேன், அது மட்டும் கன்ஃபார்ம். ஐயோ, நீங்க சாப்பிட்டு போங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிளம்பு, நான் சாப்பிட்டுக்கிறேன். ச்சே, ஒரு வேகத்துல இப்படி பண்ணிட்டோம். இவர் பாவம் ரொம்ப பயந்துட்டாரு. என்ன? ஒண்ணும் இல்லைங்க. அதான் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல, போ. ஆ. பாவம் மகாவும் பயந்துட்டா. ஒருவேளை வீட்டுல யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? வா.